ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அம்மா அப்பா இவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் மொத்த விஷயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு அவங்க அப்பா ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. மீனாவுக்கு புது வண்டி வாங்கி தரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் அவரால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்துட்டு அவங்களும் அவங்களோட முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ முத்துவோட அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவங்க தடுத்து பார்க்குறாங்க. யாருமே அதை கேட்குற மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மட்டும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத மாதிரி இருக்காரு. அதுக்கு ரோஹிணியோட கூட்டிகிட்டு போய் மனோஜ் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வெளியே சொல்லிடுறாங்க, ரோஹிணி 50,000 பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இதுக்கு சொன்னீங்க, இவ்வளோ படிச்சிருக்கியோ இல்லையோ, உனக்கு இவ்வளோ கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, மொத்தம் உன்னை பற்றி சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நாட்டிருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ரோஹிணி அவங்க புருஷனை திட்டிடுறாங்க. மனோஜ் ரொம்பவுமே அப்செட்டாக டல்லாக கூந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சாரி கேட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ ரொம்பவுமே திட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையுமே மனோஜ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பாவமாக தாங்க இருந்துச்சு. பட் அவரு பண்ணுறது தப்பு தான். ஸோ அவருக்கு இப்படிலாம் வேணும் தான் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனாக்காக ஸ்கூட்டி பார்க்க போகிறாரு. எல்லா இடத்துலையும் ஸ்கூட்டி பார்க்குறாரு. அது எதுவுமே செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ புது வண்டியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்துடுறாரு. புது வண்டி அவங்க வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போய் பூஜை போட போகிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீனா தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொத்த பின்னாடி வந்திருக்காரு. ஸோ இந்த வண்டியை வாங்கிருக்கு அவங்க அப்பா தான் அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் தேவை. அம்மா எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணம் அம்மாவாக இருந்தாலும் அவங்க அப்பா அதை புரிஞ்சுட்டு முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளே ஒரு சில எனிமீஸ் இருந்தாலும் ஒரு சிலர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே நமக்கு ஆகாதவங்களும் இருப்பாங்க, ஆனவங்களும் இருப்பாங்க. நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ முத்து மீனா சூப்பராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.